பாசிட்டிவ் எமோஷன்ஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சிச்சுவேஷன் நம்பர் 1. இப்போ ஒருத்தவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க, அதை நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க செய்யலை அப்படின்னா உங்களால் அதை ஏற்றுக்க முடியாது இல்லையா? உடனே என்ன வரும்? கோபம் வரும். ஆக இதே அந்த விஷயத்தை அவங்க செய்கிறத நீங்கள் பரவாயில்ல, அவங்களுக்கு இப்படி தான் செய்ய தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் ஒரு பொறுமை உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிடும். அடுத்தது, ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, அந்த வேலையை ரொம்பவே சிறப்பாக செய்கிறாங்க, உங்களால் அந்த அளவுக்கு அதை சிறப்பாக செய்ய முடியல அப்படின்னா பொதுவாக நம்மக்கிட்ட என்ன வரும்? அவங்க மேலே ஒரு பொறாமை வந்துடும். இதே அவங்க செய்கிற வேலையை நல்லா செய்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆவீங்க. அவங்கள மாதிரியே இந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் இஸ், இப்போ யாரோ உங்களை எமோஷ்னலாக ஹர்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை கோவப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. அவங்களோட அந்த விஷயத்தை உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. அவங்க காயப்படுத்துறதையும் உங்களை கோவமாக அவங்கள்ட்ட அவங்க பேசுகிறதையும், அப்போது அதை நீங்கள் ஏற்றுக்க முடியலை அப்படின்னா உங்களுக்கு உடனே என்ன வரும்? அவங்க மேலே ஒரு வெறுப்பு வரும். இதே அவங்க அவங்களுக்கு இப்படி தான் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மன்னிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அண்ட் இப்போ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, திடீர்னு ஏதோ ஒன்று நீங்கள் ப்ரெடிக்டே பண்ணலை, அது உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ என்கவுண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னா உடனே என்ன ஆகும்னா அந்த சிச்சுவேஷன் நினச்சி நீங்கள் பயப்படுவீங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் எதிர்பார்க்கல, அது ஆனால் நடக்க போகுதோ இல்லை நடக்குதுன்னாலும் உங்களுக்கு ஒரு ஃபியர் க்ரியேட் ஆகிடும். இதே ஒரு எதிர்பார்க்காத ஒரு சிச்சுவேஷன் வருது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இதை நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதை ரெசிஸ்ட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் அட்வென்ச்சரஸ். புதுசாக ஏதோ ஒன்று வருது, அதை நான் ட்ரை பண்ண போகிறேன், அதை நான் செஞ்சு பார்க்க போகிறேன், அதுக்கு நான் சில டெசிஷன்ஸ் எடுத்து அதில் நான் லேர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை நினச்சிங்க அப்படின்னா you will start to learn something out of it. So you will feel adventurous, right? So எல்லாமே ஒரு நெகட்டிவ் எமோஷனையுமே நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு நம்ம ரெசிஸ்ட் பண்ணுறதுனால தான் நெகட்டிவ் எமோஷன் நம்மக்கிட்ட வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கோவமாக இருக்கட்டும், வெறுப்பாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், இல்லை பொறாமையாக இருக்கட்டும், இந்த 4த்தையுமே நீங்கள் இப்போ பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே பாசிட்டிவ் எமோஷனாக மாறும். ஸோ எதையெல்லாம் நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணுறீங்களோ அதையெல்லாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா you will develop positive emotions in your mind. Thank you.